இந்த மாதிரி 10 கற்பனை நான் கொண்டு போட்டிருக்கேன். நம்மளை எல்லாம் எதுக்கணும் நினைக்கையிலே கொண்டு போட்டுறணும். இப்படி வெட்டியா மீட்டிங் போட்டுட்டு இருக்க கூடாது. வங்காளத்துல பண்ணையார்களை அழித்தொழித்து புரட்சி நிகழ்த்திட்டு இருக்கிற தோழர் சாந்தலை அழைத்து வந்து தோழர் பெருமாள் அவர்கள் இளைஞர்களை திரட்டி இந்த பகுதி முந்திரி காடுகள்ல 4-5 கூட்டம் நடத்திருக்காங்க. Like India, revolution cannot happen to proletariat minority. The revolution has to go from the village to the city. Peasants, bandit, farm laborers, they are our accomplices. இந்தியா மாதிரியான விவசாயத்தை பிரதானமா கொண்ட நாடுகளில் புரட்சி டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங்ஸ்ல இருக்கிற யங்ஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ராடிகலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதுக்கு உங்ககிட்ட விளக்கம் கேட்டு 2 கடிதம் அனுப்பியிருந்தோம். இது வரைக்கும் எந்த வித பதிலும் தரல. Annihilation is the only answer to cure all ailments. நம்ம மாவட்டத்தை சுத்தி மீட்டிங் போட்டு இங்க உள்ள யங்ஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரேடிகலைஸ் பண்றாங்களாம். These people force group to do what? Passing examination. We must break these shackles, annihilate the oppressor, liberate the oppressed, and create a new people's republic. நாம இங்க மக்கள் அமைப்பை ஒன்று திரட்டி சங்கம் கட்டிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான நடவடிக்கை கட்சியை பாதிக்கும். நானும் அதை மறுக்கிற தொடர். நம்ம முதலாளிகிட்டையும் பண்ணைகிட்டையும் தொழிலாளி உரிமைக்காக எவ்வளவு நாளா பேரம் பேசிட்டு இருக்கோம். பேரம் பேசினாலும் எந்த புரட்சியும் நிகழாது. நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க. நம்ம உரிமையை நம்ம விடுதலை நம்ம அடையணும், அதுக்காக போராடி அவன்கிட்ட அடிச்சு போடணும் அவர் சொல்றாரு. அது இன்னைக்கு எனக்கு சரின்னு படுது. நம்ம எவ்வளவு காலமா ஊர் தெரு வழியா காலனி ஜனங்க சுடுகாட்டுக்கு போறது போராடிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனை தீர்வு காண முடிஞ்சதா? புது பழக்கமா இருக்கு. நம்ம தெருவுல பொழுது போயிட்டு வரானுவா. நீங்க எல்லாம் வந்த வழியா திரும்பி போறதா உங்களுக்கு எல்லாம் நல்லது. ஆத்திரா வெள்ளம் போகுது. எப்பவும் போல அவங்க இன்னைக்கு ஆத்த கடந்து போனா ஒரு குளத்துக்கு போனா 10 குளம் சுடுகாட்டுக்கு போகும். ஏன் தம்பி அதுக்காக காலங்காலமா கட்டி காப்பாத்துற பழக்க வழக்கத்தை மாத்த முடியுமா? சாஸ்திரம் சம்பிரதாயம் கலாச்சாரம் அடி கொடுத்துட முடியும். சக மனுஷன் உயிரான உங்களுக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் பெருசா போச்சா? அதை அடிச்சு உடைக்கிறதா எங்க வேலை. திரும்பி வெட்ட போய் தான் ஊருக்குள்ள விடுறாங்களே. அவங்க கத்தி கம்போட ஆளுங்களை கூட்டிட்டு எங்க எல்லாரையும் மிரட்டி நம்ம தெரு வழியா அரிஜன போனத்தை எடுத்துன்னு போயிட்டானுங்க. அதை தட்டி கேட்க போன நம்ம ஆளுங்களை 3 பசங்களை வெட்டிவிட்டானுங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த சங்கம் வைக்கிறவங்கனால ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து உற்பத்தியாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம்னு ஒன்று ஆரம்பிப்போம். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க முதலாளிகள்லாம் சேர்ந்து ஒரு யூனியன் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்றாங்க. அதுக்கு அவங்க எந்த விதமான சப்போர்ட் கேட்டாலும் நம்ம கொடுக்கணும். அபிஷியலி அண்ட் அன்அபிஷியலி. இது பேருக்கு தான் சங்கம், ஆனா இது ஒரு ஆர்கனைஸ். சில பேர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க.